ஆஃப் ரோடு ஓட்டி பார்க்கலாமா? நல்லா பண்ணுறாங்க ஹீரோ ஷோரூமில். தயவு செஞ்சு ரோடு ரூல்ஸை மதித்து நடங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிபிஎஃப் வந்துட்டு நமக்கு பைக்குக்குன்னு தனியாக வந்தது தான். அது ஒரு லாட்டு தான் வந்துச்சாமா. இப்போ மறுபடியும் ஆர்டர் போட்டு தான் பிபிஎஃப் ஓட்டணுமாம்மா. ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிற ஒரு சூப்பரான கண்டென்ட்டுக்குள்ளே தாங்க இன்றைக்கி நம்ம போகிறோம். என்னென்னா, நம்ம எக்ஸ்பல்ஸ் 210க்கு பிபிஎஃப் ஓட்டியிருந்தது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பிபிஎஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீல் ஆகி, அதாவது உறிஞ்சிட்டு வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சியில் நம்ம ஹீரோ சர்வீஸ் சென்டரில் பைக்கை விட்டுருந்தோம். ஸோ விடும்போது அவங்க வாட்டர் வாஷ் பண்ணும்போது அந்த கன் ப்ரெஷரில் ஃப்ரண்டில் இருக்கிற மர்கார்டில் இருக்க அத்தனை பிபிஎஃப் அப்படியே உரிச்சிட்டு வந்துட்டாங்க. அண்ட் இந்த போர்ஷனு அண்ட் இங்கே இதெல்லாமே மர்கார்டில் எல்லா பக்கமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிபிஎஃப் உரிச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த நம்ம பிபிஎஃப் நம்ம 18+ தான் ஒட்டியிருந்தோம். அங்கே வந்துட்டு நம்ம கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணோம், இந்த மாதிரி பிபிஎஃப் ஒட்டியிருந்து உங்கள்கிட்ட தான் ஒட்டியிருந்ததுங்க. சர்வீஸ் சென்டரில் வாட்டர் வாஷ் பண்ணும்போது பிபிஎஃப் வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டபோது அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் ப்ரோ வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஃப்ரண்ட் மர்கார்டில் நம்ம பிபிஎஃப் ஒட்டுறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நான் ஒரு எக்ஸ்ட்ரா மர்கார்டும் ஆஃப்டர் மார்க்கெட் மர்கார்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மர்கார்டு எதுக்குன்னா, இந்த மர்கார்டில் நம்ம பிபிஎஃப் ஒட்டிட்டு ஒரிஜினல் மர்கார்டை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இல்லைனா ஒரிஜினல் மர்கார்டில் பிபிஎஃப் ஒட்டிட்டு இல்லைனா இந்த மர்கார்டை நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தாங்க. எதுக்கு 2 மர்கார்டுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆஃப் ரோடில் போவேன், வண்டி கீழே விழுகும். ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்க்ராச்சஸ் ஏதாச்சும் ஆகும்போது நம்ம இன்னொரு மர்கார்டை தூக்கி மாற்றிக்கலாங்க. ஸோ அதுக்கோசரம் தான் எக்ஸ்ட்ரா மர்கார்டு வாங்கினேன். அண்ட் மர்கார்டு மட்டும் வாங்கலைங்க, இந்த சைடு பேனலும் வாங்கியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. அந்த சைடு இந்த சைடு வர இந்த சைடு பேனலும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். இன்றைக்கான வீடியோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதுவுமே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல இப்போ வரேன் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு அவங்க கொச்சி நான் போயிட்டே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. அப்போயே ரிமூவ் ஆயிடுச்சு. சரி போய்க்கலாம் vlog எடுத்துக்கலாம் அப்புறமேல அப்படின்னு நான் விட்டு இப்போ கிட்டத்தட்ட 1 மந்த் கழித்து நான் போகிறேன். ஸோ வாரண்ட்டி நமக்கு 5 இயர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் அவங்க வர சொன்ன டைம் நான் போகல. இப்போ என்னோடய டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் வேலை இருந்ததுங்க, அதனால தான் என்னால் போக முடியல. இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கெல்லாம் நம்ம இது பண்ணவே தேவையில்லை. ஆஹா, கண்டென்ட் தரக்குன்னே வராங்க பையனுக்கு. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி சொன்ன மாதிரி தாங்க, நான் கால் பண்ணி இந்த மாதிரி வரேன் ப்ரோ எதுவுமே சொல்ல. அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். vlog எடுக்கிற ஐடியாவே இல்லைங்க. சரவணம்பட்டி தாண்டி பாதி தூரம் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வீடியோவே ஆன் பண்ணேன். கூடிய சீக்கிரம் இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ vlog வந்துருங்க. அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் vlog வரும். பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு ரோடு ரூல்ஸை மதித்து நடங்க. ஏதாவது வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு போங்க. அங்கே பாருங்கள், அவர் எப்படி போகிறாரு பாருங்கள். அந்த மாதிரிலாம் போகாதீங்க. பொறுமையாக கிராஸ் ஆகுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு செகண்டு நம்ம யோசிக்காமல் ஸ்பீடாக போயிட்டு நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கோசரம் தான் சொல்கிறேன். நானும் அடிப்பட்டவன் தான். அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குங்க. அந்த விலாகெல்லாம் நான் இன்னும் உங்கள் கூட நல்லா கனெக்ட் ஆன பின்னாடி நான் சொல்கிறேன். நிறையா பர்சனல் விலாக்ஸ் எல்லாம் நான் எடுக்கிறேன். ஃபன் விலாகு அந்த மாதிரிலாம் நிறையா யோசிச்சு வச்சுருக்கேன். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் பண்ணுறேங்க. ரோடு எப்பயுமே டிராஃபிக்காக தாங்க இருக்கும். வண்டி எல்லாருமே ஓட்டும் போது தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஹெல்மெட் போடாமல் யாரும் ஓட்டாதீங்க. ரோட் ரேஞ்சில் யாரும் ட்ராக் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா கூட எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டில் அசால்ட்டாக போயிட்டே இருங்க. நல்லா பண்ணுறாங்க ஹீரோ ஷோரூமில் வச்சு பண்ணுறாங்க. ஒரு சர்வீஸ் சப்போர்ட்டும் ரொம்ப இல்லை. ஆனால் நிறையா பேர் இந்த வீடியோ பார்த்து நிறையா பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. பட் ஆல்ரெடி ஷார்ட்ஸுக்கே அவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்துருந்துச்சு. ஆமாம் ப்ரோ, இந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு ஹீரோ சர்வீஸ் சென்டரில். நான் பைக்கவே விற்றுட்டேன் இதுக்கோசரமே அப்படின்லாம் நிறையா பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நானும் கொஞ்சம் வருத்தம் தான்னா, ஒருத்தங்க பிடிச்சி ஒரு வண்டி வாங்குறாங்கன்னா அங்கே கரெக்டான சர்வீஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்க. நம்ம வண்டிக்கு சைலன்சர் எக்ஸாஸ்ட் க்ளீன் பண்ண வீடியோலாம் ஷார்ட்ஸில் போடணுங்க. எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு சங்கடம். பண்ணலான்ட்டு அப்படியே தட்டி போட்டே இருக்கேன்னா வேலை எனக்கும் கரெக்டாக வேலை இருக்குது. நம்மளும் சும்மா இல்லை. ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல. டியூக் 160 வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன். நம்ம இந்த வாரம் அப்லோடு பண்ணுவோம். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த சனிக்கிழமை வரும். இதுக்கு முன்னாடி சனிக்கிழமை வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சனிக்கிழமை வந்துட்டு பார்த்திங்கன்னா டியூக் 160 ஃபுல் ரிவ்யூ போட்டிருப்பேன். தயவு செஞ்சு அதை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கோசரம் தான் நான் ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்ணுறேன். இது நாள் முடி யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு இன்கமும் வந்ததில்லை.
எல்லாமே தன்னுடைய கை காசை போட்டு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் அது ஏன் பண்ணுறேன்னா எனக்கு அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறத ரெண்டாவது விஷயம். நமக்கு தெரிஞ்சது 4 பேர்த்துக்கு தெரியணும், அவங்க அதில் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அந்த ஆசையில் நிறைய பேர் கமெண்ட் நல்லா பண்ணுறாங்க. எனக்கு மோஸ்ட்லி இந்த கெட்ட வார்த்தையிலலாம் கமெண்ட் வராது. எல்லாருமே வந்துட்டு நல்ல கமெண்ட் தான் பண்ணுவாங்க. அதில் வர மோட்டிவேஷனில் தான் நான் இந்த 1 இயராக இந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதுக்கு ட்ரிபியூட்டாக இப்போ நிறைய வியூஸ்லாம் போகுது, பரவாயில்ல. ஸோ அதனால அப்படியே நான் கவலைப்படாமல் போகிறேன். 18+ பக்கம் வந்தாச்சு. இது ஒரு ஆஃப் ரோடு மாதிரி. ஆஃப் ரோடு ஓட்டி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? நல்லா தாங்க இருக்குது ஆஃப் ரோடு ஓட்டுறக்கு. வண்டி சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு டரெயின்லேயும் நம்ம நிற்கவே தேவையில்லை. இவர் பின்னாடி லைட்டாக இழுத்து விட்டுச்சு. இந்த கட்டா அடுத்த கட்டு ஒன்றில் கொடுத்தோன்னே வர்றது தான் வேலை. கொடுத்துட்டு எவ்வளோ நாள் டைம் ஆகும் அப்படின்னு கேட்டு வர்றது தான் வேலை. உள்ளே விட்டுறலாங்க. அவரை ஏதோ பார்க்குறாங்க, யாரா இவன் கோமாளி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பிபிஎஃப் ஓட்டிகிட்டு போனோம்ல ப்ரோ, பிபிஎஃப் ஓட்டிகிட்டு போனால் எக்ஸ்பல்ஸ்க்கு ஞாபகம் இருக்குங்களா? அது பிபிஎஃப் வந்துருச்சு ஃப்ரண்ட்டில். பிபிஎஃப் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு அண்ட் இங்கேயும் வந்துருச்சு. ஸோ அதனால் அவர்கிட்ட பேசியிருந்தேன், வர சொன்னார். கலண்டே புரிஞ்சு வந்துருச்சு. சரி, அவர் மறுபடியும் ஃபுல்லாக உரிச்சிட சொன்னார். உரிச்சிட்டு கொண்டு வாங்க, நான் ஒட்டி தரேன் அப்படின்னாரு. ஓகே அப்படியே ஓகே. இல்லை, நான் எக்ஸ்ட்ரா பீஸ் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஒட்டி தந்துட்டு நீங்கள் பின்னாடி தாங்க. இதுதான் ஃப்ரண்ட் மர்காட். அண்ட் இங்கேயும் மாட்டணும். இங்கேயும் முன்னாடி ஒட்டி தரல, ஞாபகம் இருக்குங்களா? இது ஒட்டி தரலையா? இது ஒட்டி தரல. ஆமாம், இங்கேயும் ஒட்டணும். சரி, ஆமாம், இது வந்துட்டு நான் பின்னாடி கொண்டு வந்து தரேன், இன்னொரு நாள் வரேன். அது மட்டும் கொஞ்சம் ஒட்டித்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் மர்காடுக்கு இது எக்ஸ்ட்ரா வாங்குது. நான் ஆஃப் ரோடு ஓட்டும் போது உடஞ்சிருமா, அதனால எக்ஸ்ட்ரா. ஃபுல்லாக வந்துருச்சு. ஃபுல்லாக வந்து இது முடி வந்துருச்சு. வச்சிருக்கலாமான்னு கேட்டேன் அவர்கிட்ட. ஃபுல்லாக கிழிச்சிருங்க அப்படின்னாரு. கிழிச்சிட்டேன். அப்போ இதுவும் பண்ணணும். இது பண்ண வேண்டாம், இது மட்டும் பண்ணால் போதும். நான் இது வந்துட்டு நான் தனியாக பார்த்துக்கிறேன். இது ஆஃப் ரோடு ஓட்டும் போது அது பண்ணணும். நான் இதெல்லாம் நான் இன்னொரு நாள் வந்து விடுறேன். இது மட்டும் கொஞ்சம் பண்ணித்தாங்க போதும். அதான் இதை கொடுத்துட்டு போகிறேன். இந்தாங்க, இது மட்டும் வச்சுருங்க, நான் வரும்போது எடுத்துக்கிறேன். எதுவுமே இல்லை. ஓகே, இது இருக்கட்டும். எனக்கு ஒரு வாரம் டைம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு நெக்ஸ்ட் வீக் தான் வேணும். இல்லை, ஓகே வரணும். சரி, ஓகே. சரி, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். தேங்க்யூ ப்ரோ. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிபிஎஃப் வந்துட்டு நமக்கு பைக்குக்குன்னு தனியாக வந்தது தான். அது ஒரு லாட்டு தான் வந்துச்சாமா. இப்போ மறுபடியும் ஆர்டர் போட்டு தான் பிபிஎஃப் ஓட்டணுமாம்மா. ஸோ அது ஆர்டர் போட்டு வந்த பின்னாடி ஓட்டி தரேங்க அப்படின்ட்டாங்க. ஆஃப் ரோட் ஒன்று ஓட்டி பார்க்கலாமா? நல்லா இருக்குங்க ஆஃப் ரோடு ஓட்டுறக்கு. தெரியுதா?
சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்குங்க. வண்டியெலாம் குறைய சொல்ல முடியாது. இந்த நம்ம டியூக் அளவுக்கு அந்த புல்லிங் பவர் இல்லைங்க. நம்ம டியூக்கில் எப்படி இருக்கும், என்எஸ் டியூக்லலாம் ஒரு 25 பிஹெச்பி உங்களை நல்லா இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த புல்லிங் தான் இதில் இல்லை. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஆஃப் ரோடு வண்டி இது. நம்ம புல்லிங்கு அது இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ஹைவேலெலாம் ஓட்டலாங்க, க்ரூஸ்லாம் பண்ணலாம். அசால்ட்டாக 110 க்ரூஸ் ஆகுது. ஒரு 90, 80, 100 இதுக்குள்ளே க்ரூஸ் பண்ணால் நல்லா க்ரூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுது. நான் ஃபுல் ரிவ்யூ நான் போடுறேங்க. ஃபுல் ரிவ்யூ போடும்போது தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதோட மைலேஜ் டெஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் எடிட் பண்ணல. எடிட் பண்ணி போட்டு விட்றேன். இந்த வீடியோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வரும். நாளைக்கு ஒரு வீடியோ வரும். டியூக் 160 வீடியோ வரும். ஸோ எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க.